மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். ஒப்புயர்வற்ற ஒரு உயர்ந்த தன்மையைத்தான் அந்த விநாயகர் என்ற சொல் குறிப்பிடுகிறது. தனக்குவமை இல்லாதான் என்பதுதான் அதனுடைய கருத்து. அவருடைய தாளை சேர்ந்தால் நம்முடைய மனக்கவலை நீங்கிவிடும். ஆகவே அத்தகைய விநாயகரை வழிபடுகிறோம். இதில் இன்னொரு சிறப்பு இருக்கிறது. வடிவமே கடவுள் அல்ல. கடவுளை வடிவத்திலே வழிபட்டுவிட்டு அந்த வடிவத்தை நீக்கி விடுகிறோம். உண்மையில் வழிபடுகின்றவர்களாகிய நமக்கும் உண்மையில் வடிவம் கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் இதை நிரூபிக்கிறது. ஆகவே பிறப்பதற்கு முன்பும் வாழ்க்கையை நிறைவு செய்த பின்பும் நமக்கு வடிவம் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்திலும் வடிவம் கிடையாது. ஆக இறைவனுக்கும் வடிவம் உண்மையில் இல்லை. நாம் விக்கிரக ஆராதனை செய்பவர்கள் அல்ல. விக்கிரகத்தின் மூலம் இறைவனை வழிபடுகிறோம். கல்லை வழிபடவில்லை, கடவுளை வழிபடுகிறோம். கல்லிலும் மண்ணிலும் பொன்னிலும் கடவுள் சக்தியை வழிபடுகிறோம். எப்படி நம்முடைய நாட்டினுடைய கொடியிலே நாம் நம்முடைய தேசத்தையே பார்க்கிறோம். அந்த துணி தேசமாகி விடாது என்றாலும் அந்த துணியையே நாம் தேசமாக பாவிப்பதைப் போல எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அறிவே வடிவான கடவுளை ஒரு மண்ணிலே வழிபட்டு அந்த கடவுளை அதிலிருந்து வழிபட்டு நாம் அந்த நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டு அந்த உருவத்தை கரைத்து விடுகிறோம். உருவத்தின் மூலம் தத்துவங்களை உணர்ந்து கொண்டு உருவத்தை கரைக்க வேண்டும் என்பது இந்த வழிபாட்டிலே சிறப்பாக அமைந்திருக்கிற ஒன்று. எனவே நாம் எல்லோரும் விநாயகப் பெருமானை எளிமையான முறையிலே ஆழ்ந்த பக்தியுடன் நன்றாக வழிபட்டு ஆரோக்கியத்தையும் லக்ஷ்மி கட்டாட்சத்தையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் என்றென்றும் உடையவர்களாக விளங்கி அமைதியோடு வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கும் இத்தகைய அரும்பெரும் பண்புகளையெல்லாம் வழங்கிச் செல்ல விநாயகர் நமக்கு அருள் புரிவாராக. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். லோகாः समस्ताः सुखिनो भवन्तु. सद्गुरुनाथ महाराज की जय. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.